Chennai Silks. நாங்கள் பசியும் பட்டியோடு கிடந்தோம். அதனால எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த உதவித்தொகையை கொஞ்சம் கூட்டி கொடுக்க சொல்லுங்க. லேடிஸ் அடிச்சு நெஞ்சில கை கொடுத்து மார்ல கை கொடுத்து தள்ளியிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. இன்னமும் அதை பத்தி அவர் பேசவே கிடையாது. யூரின் போகாமல் ஒரு இது டாய்லெட் போகாமல் பஸ்ஸுக்குள்ளேயே ரொம்ப எங்களுக்கு வந்து போலீஸுக்காரங்க அடைச்சி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க சார். 8 நாளாக போராடுறோம். ஏன் அவர் கருணை இல்லையா? தமிழக முதல்வர் கருணை இல்லையா? பாவம் மாற்றுத்திறனாளி கூட போராடி வச்சுதான் கொடுக்கணுமா? மாற்றுத்திறனாளி மகளிர் செல்வ குழந்தையா பேரு மட்டும் வச்சிருக்காரு. அந்த பேருக்கு தகுந்த அடையாளமே கிடையாது. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஃபீக். மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி தர கோரி தமிழக அரசுக்கு எதிராக கடந்த சில நாட்களாகவே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் சிவானந்தம் சாலையில் தங்களுடைய போராட்டத்தை தொடங்கி கோட்டையை நோக்கி போயிட்டு முதல்வர்கிட்ட மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் போலீசார் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு இவங்க இடைஞ்சலா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்களை கைது செஞ்சு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அவங்க கலைஞ்சு போகிறதுக்கு ரெடியா இல்லாததுனால கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளை அங்கே கொண்டு வந்து அதில் வலுக்கட்டாயமாக அந்த மாற்றுத்திறனாளிகளை ஏற்றி அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கூட கொடுக்காம பஸ்ஸை திறக்காம அன்று இரவு முழுக்க சென்னையை சுற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கி அவங்கள தான் வந்து பார்த்துருக்கோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன பிரச்சனை, என்ன நிலவரம் அப்படின்றது. எங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா மாநிலத்திலையும் 6000 5000 கூட்டி கொடுக்குறாங்க. எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு நாளைக்கு வெறும் 50 ரூபா. சாதாரண மருத்துவமனைக்கு 50 ரூபா. கொஞ்சம் கடுமையான மருத்துவமனைக்கு 100 ரூபாயா 100 ரூபா கூட வெறும் 2000 மாதம் கொடுக்குறாங்க. அதனால் மற்ற மாநிலம் போல் எங்கள் தமிழ்நாட்டிலையும் அதே உதவி கொடுக்கணும். ஒரு மாத்திரை மருந்து செலவு கூட பார்த்தாது ஒரு 50 ரூபா. இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? 8 நாளாக போராடுறோம். ஏன் அவர் கருணை இல்லையா? தமிழக முதல்வர் கருணை இல்லையா? பாவம் மாற்றுத்திறனாளி கூட போராடி வச்சுதான் கொடுக்கணுமா? ஆனால் கடந்த சில நாட்களாகவே இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் போராடிட்டு இருக்கீங்க. நேற்று என்ன நடந்துச்சு? இந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? நேற்று அதாவது நாங்கள் வந்து நியாயமான போராட்டம் தான் இது பண்ணியிருக்கோம். அதுக்காக நாங்கள் வந்து பக்கத்து மாநிலத்தில் 6000 ரூபா 10000 ரூபா 5000 ரூபா கொடுக்குற மாதிரி நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு பணத்தை ஏற்றி கொடுக்குன்னு தான் சொன்னோம். அதனால் ஒரு 5 நாளாக நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். நேற்று ஸ்டேடியத்துக்கிட்ட போராடும் போது அவங்க என்ன சொன்னாங்க, போராடிட்டு ஈவினிங் நாங்கள் உங்கள் மண்டபத்தில் கொண்டு நாங்கள் வந்து பத்திரமா சேஃப்டியாக உங்களை வந்து சாப்பாடு இதெல்லாம் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எங்களை வந்து போலீஸுக்காரங்க நைட்டு ஃபுல்லாக எங்களை அலக்க அடித்து கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் எங்களுக்கு தூங்க விடாமல் வண்டியிலையும் பஸ்ஸுலேயும் எங்களை அடைச்சி ரொம்ப அராஜகம். இந்த போலீஸுக்காரங்க தண்ணி இல்லாமல் பச்சை புல்லு குழந்தைங்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து யூரின் போகாமல் ஒரு இது டாய்லெட் போகாமல் பஸ்ஸுக்குள்ளேயே ரொம்ப எங்களுக்கு வந்து போலீஸுக்காரங்க அடைச்சி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க சார். 2 மணி 3 மணி நேரமாக எங்களை எல்லாம் அலக்கழித்து நாங்கள் பசியும் பட்டியோடு கிடந்தோம். அதனால எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இந்த உதவித்தொகையை கொஞ்சம் கூட்டி கொடுக்க சொல்லுங்க அமைச்சர் அவர்களை. நேற்று போராட்டத்தினப்போ உங்களை எங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போனாங்க? மண்டபத்துக்கு கூட்டு போகிறோன்னு சொல்லி போனாங்க. இந்த திருமங்கல மண்டபத்துக்குன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா எங்களை ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போன மாதிரி ஊர் ஊராக சுற்றுறாங்க. சுற்றி கொண்டு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து எங்களை அடைச்சிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் அப்படியே விட்டுட்டாங்க. நைட்டு முழுவதும் எங்களை பஸ்ஸில் எங்கேயுமே இறக்க விடல. எங்கே கொண்டு போகிறாங்களேன்னு எங்களுக்கு தெரியல. கோக்குள்ளேன்னு கத்துறோம். யூரின் போகுதுன்னு எங்களால் நிப்பாட்டுங்கிறோம், நிப்பாட்ட மாட்டுறாங்க. பாத்ரூம் போகுது வருதுன்னு சொல்கிறோம், நிப்பாட்ட மாட்டுறாங்க. மயங்கி உழுவுறாங்க. பசியால் எல்லாம் தவிச்சு கொடுக்குறோம். தண்ணி கூட பஸ்ஸில் இல்லை. ஆக எங்கேயாவது நிப்பாட்டி எங்களுக்கு ஏதாவது தண்ணியாவது வாங்கி கொடுங்க, உணவாவது வாங்கி கொடுங்க, இல்லை யூரினாவது நாங்கள் போகணும், எங்களுக்கு நிப்பாட்டுங்கிறோம், நிப்பாட்டவே இல்லை. அப்படி உங்களை போட்டு அடைச்சி இவ்வளோ சுற்றிட்டு இருந்தாங்கன்றீங்களா? என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல அரசியல் நீதியா சார், அரசியல். அது இல்லாமல் வந்து எல்லாருமே தனித்தனி ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஒரே ஏரியா கல்ப்பில் 4 பேர். 2 பஸ்ஸு கிண்டிக்கு போயிடுச்சு, 2 பஸ்ஸு தாம்பரம், இன்னும் 2 பஸ்ஸு கோயம்பேடு. இப்படி தனித்தனியாக சேர விடாம தனித்தனியாக பிரிச்சுதாங்க சார். தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க இல்லை, மொத்தம் 17 பஸ்ஸு. 6 பஸ்ஸு எங்கள் இதில் இருந்து தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக சேர விடாம பிரித்து வச்சுட்டாங்க சார். இப்போ மிச்ச ஆட்கள்லாம் எங்கே?
எல்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க சார். மாற்றுத்திறனாளியே பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லி இதோட 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டு மண்டபத்தில் கொண்டு விட்றேன்னு சொல்லி விட்டுருந்தா இந்த அளவுக்கு கலவரமே ஆயிருக்காது. கலவரத்தை உற்பத்தி பண்ணது முதலமைச்சர் தான். அவர் மூலியமாக தான் அரசாங்கம் போலீஸே எங்கள் மேலே கை வச்சுருக்காங்க. லேடிஸ் அடித்து நெஞ்சில் கை கொடுத்து மாரில் கை கொடுத்து தள்ளியிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. இன்னமும் அதை பற்றி அவர் பேசவே கிடையாது. முதலமைச்சர் இன்னமும் கிடையாது. அந்த போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர மேலே கை வைக்கக்கூடாது. லேடிஸ் மேலே கை வைக்கிற அரசாங்கம் எதுக்காக இருக்கணும்? அந்த அரசாங்கம் எங்களுக்கு இன்னும் பதில் சொல்ல கிடையாது. இதோட 4 தடவை சொல்லிட்டாங்க. திருமங்கலம் மண்டபத்தில் கொண்டு போய் உர்றான்னு இருக்காங்க. யாருமே விட கிடையாது. அதுக்கு எல்லாம் ஏற்றுக்கிறாங்களான்னு கேளுங்க ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் கிடையாது. இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, நாங்கள் என்ன பிச்சை எடுக்கிறதுக்கு அனாதையாக கொண்டு வந்து சந்திலையும் பொந்திலையும் விட்றதுக்கு நாங்கள் என்ன இது நினச்சிக்கிட்டாங்களா? பிளாட்ஃபார்மா நாங்கள் அந்த முதலமைச்சர் எங்கே இருக்காரு? அவர் போராட்டம் எந்த நிலையில இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழக அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய உதவித்தொகையை உயர்த்தி வழங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதே அரசாங்கம் உங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்று சொல்லி கனிமொழி அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் போராடிய போது எங்களுக்கு ஆதரவுலாம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் ஏற்காமல் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். 13 கோடி பெண்களுக்கு உரிமை தொகை இன்றைக்கி 5000 ரூபாய் உரிமை தொகை வழங்கக்கூடிய அரசாங்கம் வெறும் 9 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உயர்த்தாவதற்கு காரணம் என்ன? நேற்று தான் தமிழக அரசு இடைக்கால பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. அதில் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிக்கான அந்த ஊக்கத்தொகையும் அதிகப்படுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது எவ்வளோ, இப்போ எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்காங்க? என்ன மாரி உள்ளவங்களுக்கு 1500 சார். இதை மாரி உள்ளவங்களுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க. அவ்வளோதான் சார். நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? நார்மலாக என்ன மாரி உள்ளவங்களுக்கு 3000 ரூபா, அவங்கள மாரி உள்ளவங்களுக்கு 5000 எதிர்பார்க்குறோம். ரொம்ப படுக்கையில் இருக்கிறவங்க 10000 எதிர்பார்க்குறோம். இதே ஆந்திராவில் 15000 வழங்குறாங்க. ரொம்ப முடியாதவங்களுக்கு, கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு 10000. இது மேக்ஸிமம் இதுமாரி தான் வாங்குவோம். நாங்கள் அவ்வளோ கூட கேட்கல. ஏதோ உங்களுக்கு முடிஞ்சா 2000 3000 சேர்த்து கொடுங்க, அவ்வளோதான். அவர் எங்களை பற்றி பேசவே கிடையாது. ஃபஸ்ட்டு மகளிர் குழந்தைன்னா மாற்றுத்திறனாளி மகளிர் செல்வ குழந்தையா பேர் மட்டும் வச்சிருக்காரு. அந்த பேருக்கு தகுந்த அடையாளமே கிடையாது. நாங்கள் இத்தனை பேர் கிடக்கிறோம். கால் வரல, கை வரல. இவங்களாம் எது கிடக்கணும்? அவங்கள நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களை நம்பி ஓட்டு யாருக்காக போட்டுக்கிறோம்? எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு தான் அவரை அமைச்சராக உட்கார வச்சிருக்கிறோம். அவருக்கே அது துப்பு இல்லாத அரசாங்கம் இருக்க தேவையில்லைங்கிறேன். ஸோ பல்வேறு இடங்களில் போராடிட்டு இருக்கீங்க. போராட்டம் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பேர் இருந்தீங்க, இப்போ எவ்வளோ பேர் இருக்கீங்க? நாங்கள் தொடர்ச்சியாக மாவட்ட அளவில் போராடிக்கிட்டு இருந்தோம். ஆக இது வரைக்கும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாத காரணத்தால் தான் நாங்கள் இப்போ ஒரு மாவட்டத்திற்கு 50 பேர் 60 பேர் தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே உடனடியாக பேசாமன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு 2500 பேர் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். எனவே நீங்கள் பேச்சுவார்த்தை செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் மாவட்டம் முழுவதும் இன்னும் தீவிரப்படுத்தி சென்னையை நோக்கி அணிவகுப்பதற்கான ஏற்பாடை செய்வோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கோரிக்கை போராட்டம் இந்த அரசாங்கம் தான் எங்களை தொடர்ச்சியாக போராட தூண்டுவதற்கு காரணம் அந்த அரசாங்கம் தான். பெண்கள் குழந்தைகள்லாம் வச்சு எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் எங்களுடைய காசு இன்னமும் தனி நபர் சாப்பாடு எங்களோட சங்கத்துல இருந்து காலையில் எங்களோட சங்கத்துல இருந்து வில்சன் அந்த சாரு பணம் கொடுத்து நாங்கள் சாப்பாடு இப்போ வாங்கி வந்து எல்லாம் 2 தோசை தின்னுட்டு இன்னும் கிடக்குறாங்க. இது வரைக்கும் கிடையாது. அவரோட சாப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? உப்பு இல்லை, காரம் இல்லை. பெண்கள் பாத்ரூம் போகிறதுக்கு வழி இல்லாத கொண்டு வந்து அம்மானே விட்டாங்க. நடுரோட்டில் இறக்கி விட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி அரசாங்கத்தை நாங்கள் பார்க்கவே கிடையாது. ஒன்றுமே செய்யலை சார். எங்கள் சங்கத்து மூலியமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒன்று கூட செய்யலை. இப்போ தண்ணி பாட்டில் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றுமே செய்யலை. இந்த மாதிரியான ஒரு போராட்டம் இத்தனை நாட்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த இத்தனை நாட்களில் இந்த போராட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவதிப்பட்டு இருக்கீங்க? அரசு பண்ணதுலேருந்து சரியான முறையில் சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. டைமுக்கு வர்றது கிடையாது. எங்களோட உரிமையை கேட்க வந்தது அவருக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. நாயை ஒரு ஆளை விட்டு நாயின்னு கேட்குறோம். நாய்ங்க இங்கே எதுக்கு வந்தீங்க நாய்ங்கன்னு கேட்குறோம். அவரை கேட்க முடியல. அந்த போலீஸ் அதிகாரி எங்களை அடிக்க வராங்க. அந்த போலீஸ் அதிகாரிகள் தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. தவறான யூஸ் பேசுன்னு நெஞ்சில் மாரில் கை கொடுத்து தள்ளுறாங்க. ஆனால் அந்த போலீஸ் மட்டும் எங்கள் கிட்ட நேரம் வந்து மன்னிப்பு கேட்கணும். அத்தனை போலீஸ் இருக்கும்போது அந்த ஒரு போலீஸ் போட்டோ அவங்க எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த போலீஸ் வந்து எங்களை மன்னிப்பு கேட்கணும். எனவே காவல்துறை என்பது இப்படியான மோசமான நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது சரியானதல்ல. 1500 ரூபாயை நாங்கள் வைத்துக்கொண்டு எப்படி நாங்கள் வாழ்வது? ஆக இதற்கு அரசாங்கம் பதில் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு 1000 ரூபாயில் வாழ்வதற்கு உங்களுக்கு சாத்தியம் இருக்கு என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முடிச்சுக்கிறோம். Subscribe to One India and never miss an update. சந்தோஷம் பெண் கொண்டாட
வேகமான திருமணம். விவாஹா த சென்னை சில்க்ஸ்.